ஹலோ விவாஸ், இன்னைக்கு நம்மளுடைய ஹெல்த் டிப்ஸில் வந்து பார்த்திங்கன்னா மொச்சைக்கொட்டையை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த மொச்சைக்கொட்டையில் என்னென்ன சத்துக்களானது இருக்குது, இந்த மொச்சைக்கொட்டையை நம்ம தினமும் சாப்பிட்றதுனால நமக்கு எந்த மாதிரியான ஒரு வலிமைகள் கிடைக்கும், நம்மளுடைய உடல் உறுப்பிற்கு வந்து பார்த்திங்கன்னா எதற்கு ரொம்ப முக்கியத்துவமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மொச்சைக்கொட்டையானது பயன்படுது அப்படிங்கிறது குறித்து நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே இருப்பீங்க, முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே கூட இருக்க அந்த பெல்லைக்கானே வந்து பார்த்திங்கன்னா கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும், அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம். மொச்சக்கொட்டையில் நிறைய ஊட்டச்சத்துக்களானது இருக்குது. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த மொச்சக்கொட்டையை சாப்பிட்றதுனால புற்றுநோய் இருக்கக்கூடிய நோயாளிகள் கட்டாயமாக இந்த மொச்சக்கொட்டையை வந்து பார்த்திங்கன்னா தினமும் சிறிதளவு எடுத்துக்கொள்வது சிறந்ததுங்க. புற்றுநோய்களை தடுக்கக்கூடிய தன்மை இந்த மொச்சக்கொட்டைகளுக்கு உண்டு. 10,000 வருடங்களுக்கு மேலாக பல நோய்களை குணப்படுத்தக்கூடிய மருந்தாகவும் இந்த மொச்சக்கொட்டையை வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறாங்க. ஸோ அதை நீங்கள் கேள்விப்பட்டு கூட இருக்கலாம். இந்த மொச்சக்கொட்டையில் வந்து பார்த்திங்கன்னா எந்த மாதிரியான ஒரு சத்துக்கள்லாம் நிறைந்து காணப்படுது அப்படின்னா தியாமின், விட்டமின் சி, விட்டமின் ஏ, விட்டமின் கே, விட்டமின் B6, தாமிரம், செலினியம், இரும்புச்சத்து, நியாசின், ரீஃபோஃப்ளேவின், கோலின், சோடியம், செலினியம், துத்தநாகம், பொட்டாசியம், மக்னீசியம் சத்துக்களை கொண்டுள்ள பயிர் வகை அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த மொச்சக்கொட்டை தாங்க. இதில் இந்த சத்துக்கள் அனைத்துமே வந்து பார்த்திங்கன்னா நிறைந்து காணப்படுது. இதில் வந்து பார்த்திங்கன்னா புரோட்டீன்கள் வந்து நிறைந்து காணப்படும், அதாவது நார்ச்சத்துக்கள் அதிகம் இருப்பதனால, நிறைவுற்ற கொழுப்புகள் இல்லை என்பதனாலும், நிறைய புரோட்டீன்கள் இருப்பதனால எடை குறிக்கக்கூடிய நபர்கள் வந்து பார்த்திங்கன்னா விரும்பி இந்த மொச்சக்கொட்டையை சாப்பிட்லாம். தாராளமாக வந்து பார்த்திங்கன்னா தினமுமே எடுத்துகிட்டு வரலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நார்ச்சத்துக்கள் அதிகம் இருப்பதனால இரத்த சர்க்கரை நோய் உடையவர்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த மொச்சக்கொட்டையை சாப்பிட்றதுனால அவர்களுடைய சர்க்கரையினுடைய அளவை கட்டுப்பாட்டில் வைத்து கொள்ளலாம். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா தினமே சிறிதளவு சாப்பிடுவது சிறந்ததுங்க. சிறுநீரக கோளாறு இருப்பவர்கள், சிறுநீரகத்தில் கல் இருக்கக்கூடியவர்கள், வாதம் மற்றும் தோல் தொடர்பான நோய் உள்ளவர்கள் இதை தவிர்க்கலாமே தவிர மற்றபடி கர்ப்பிணிகள், இதய நோயாளிகள், சர்க்கரை நோயாளிகள், குழந்தைகள் என அனைவருமே வந்து பார்த்திங்கன்னா மொச்சைக்கொட்டையை சாப்பிடலாம். உடல் சூட்டை தணித்து குளிர்ச்சியை தரக்கூடிய இந்த மொச்சைக்கொட்டைகள் செரிமானத்தையும் வந்து பார்த்திங்கன்னா அதிகப்படுத்தக்கூடியது, அஜீரணத்தை நீக்கி மலச்சிக்கல்களையும் வந்து பார்த்திங்கன்னா தீர்க்கிறதுங்க. காய்ச்சலையும் கட்டுப்படுத்தக்கூடிய தன்மை இந்த மொச்சைக்கொட்டைக்கு உண்டு. கொலஸ்ட்ராலினுடைய அளவை இந்த பயிர் குறைப்பதனால் இதய நோய்கள் வராமல் காக்கப்படுது. பெண்களுக்கு என்னென்ன சத்துக்கள் தேவையோ அனைத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரே மொச்சைக்கொட்டை பயிரில் வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கும். ஸோ பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா தவிர்க்காமல் இந்த மொச்சைக்கொட்டையை தினமும் சிறிதளவு எடுத்துக்கொள்வது ரொம்ப சிறந்ததுங்க. பெண்களை பாதிக்கக்கூடிய இரத்த சோகை பிரச்சனைகளாகட்டும், இல்லை அதிக உதிரப்போக்கு பிரச்சனைகளாகட்டும், மொச்சை பயிறு வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு தீர்வை கொடுக்கக்கூடிய பயிர் வகை அப்படின்னு தான் சொல்லணும். இது பெண்களுக்கு ரொம்பவுமே வந்து பார்த்திங்கன்னா உகந்த ஒரு பயிர் வகைகள். பெண்கள் கன்சீவாக இருக்கிற டைமில் வந்து பார்த்திங்கன்னா அப்போ அந்த காலத்திலலாம் கர்ப்ப காலங்களில் இந்த மொச்சக்கொட்டையை தான் வந்து பார்த்திங்கன்னா சமைத்து தருவாங்க. இதற்கு காரணம் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா கருச்சிதைவு ஏற்படுவது, முன்கூட்டியே வந்து பார்த்திங்கன்னா குழந்தை பிறக்கிறது, குறைந்த எடையுடன் குழந்தை பிறக்கக்கூடிய நபர்கள், அதேபோல் கருவில் குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய முதுகெலும்பு முழுமையற்ற வளர்ச்சி அடைந்து காணப்படுறதுனால மூளையினுடைய பகுதியில் ஏற்படக்கூடிய முழுமையற்ற வளர்ச்சி போன்ற பிறப்பு குறைபாடுகளை மொச்சை பயிரானது வந்து பார்த்திங்கன்னா தடுக்க உதவுங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா கர்ப்ப காலங்களில் அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா மொச்சை பயிரை தான் வந்து பார்த்திங்கன்னா வேக வச்சு சமைத்து கொடுப்பாங்க, சாம்பாரில் போட்டு செய்து தருவாங்க, துவையல் மாதிரி அரைச்சி தருவாங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மாலை நேரத்தில் ஒரு ஸ்நாக்ஸ் வகைகளாக வந்து பார்த்திங்கன்னா பயன்படுத்துவாங்க. அதனால் குழந்தைகளுக்கு இரத்த சோகை ஏற்படும் என ஆய்வுகள் சொல்வதனால மருத்துவர்களினுடைய ஆலோசனையை பெற்று நம்ம சாப்பிடலாம். புற்றுநோய்களை நெருங்க விடாமல் தடுப்பதில் மொச்சைக்கொட்டைகளுக்கு பெரும் பங்கானது வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறது. குறிப்பாக பெருங்குடல் பகுதியில் புற்றுநோய் உண்டாகக்கூடிய ரசாயனங்களை இந்த மொச்சை பயிரானது வந்து பார்த்திங்கன்னா தடுக்குதுங்க. சமீப காலங்களில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மொச்சை பயிரானது மார்பக புற்றுநோயையும் வந்து பார்த்திங்கன்னா வராமல் தடுக்க செய்யும். ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா கண்டறியப்பட்டுள்ளது. அமினோ அமிலங்கள் நல்ல மனநிலையை அதிகரிக்க செய்து மன அழுத்தத்தையும் வந்து பார்த்திங்கன்னா தடுக்க செய்யுங்க. மொச்சைக்கொட்டையில் அதிக அளவு புரதச்சத்து இருப்பதனால உடலினுடைய அனைத்து செயல்பாடுகளையும் வந்து பார்த்திங்கன்னா கட்டுப்படுத்த புரதம் உடலுக்கு மிகவும் அவசியம் என்பதை மறந்துவிடக்கூடாது. ஸோ மொச்சைக்கொட்டை உடலில் உள்ள கொழுப்புகளை குறைத்து கலோரிகளை வந்து பார்த்திங்கன்னா எரிக்கும்.
ஆண்களின் தாடி வளர்ச்சிக்கு இந்த பயிர் வகையானது வந்து பார்த்திங்கன்னா உதவி புரிகிறது. அதேபோல் மொச்சை கொட்டைகளை எப்படி நம்ம வாங்கணும், காய்ந்த மொச்சை கொட்டையாக இருந்தால் சேதமில்லாத நல்ல கொட்டைகளாக வந்து பார்த்து வாங்கணுங்க. கொட்டைகள் எப்போதுமே பார்ப்பதற்கு உடைந்து விடாமல் முழுமையாக இருக்கான்னு பார்த்து வாங்கணும். விரிசல் இருக்கக்கூடாது. ஈரம் இல்லாமல் இருக்க வேண்டும் அப்படின்னா பச்சை மொச்சைகளாக இருந்தால் பளபளப்பாக காணப்படும். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய மொச்சைகளை வாங்கி பயன்படுத்தும் பொழுது நமக்கு நிறைய ஆரோக்கியங்களானது வந்து பார்த்திங்கன்னா கிடைக்குங்க. ஸோ தினமும் சிறிதளவு வந்து பார்த்திங்கன்னா மொச்சை கொட்டையை சாப்பிட்றதுனால நமக்கு நிறைய சத்துக்கள் கிடைக்கிது. ஸோ இதன் மூலமாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஏற்படக்கூடிய பலவித நோய்களில் இருந்தும் நம்ம கட்டுக்குள் வைத்து கொள்ளலாம். இப்போ இந்த மொச்சை கொட்டையில எவ்வளோ சத்துக்களானது கிடைக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு 100 கிராம் அளவு மொச்சை கொட்டையை நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா அந்த 100 கிராமில் எவ்வளோ சத்துக்கள் நமக்கு கிடைக்குது அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு 100 கிராம் மொச்சை கொட்டையில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணீரினுடைய அளவு 10.17 கிராம் அளவு வந்து பார்த்திங்கன்னா இருக்குங்க. அந்த 100 கிராம் மொச்சைக்கட்டையில் ஆற்றல் வந்து பார்த்திங்கன்னா 338 கலோரிகள் வந்து பார்த்திங்கன்னா காணப்படுது. புரதம் வந்து பார்த்திங்கன்னா 21.46 கிராமாக வந்து பார்த்திங்கன்னா இருக்குதுங்க. அதேபோல் வந்து பார்த்திங்கன்னா இந்த மொச்சைக்கட்டையில் கொழுப்பு சத்து எவ்வளோ நிறைந்து இருக்குது அப்படின்னா 0.69 கிராமாக வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. 100 கிராம் மொச்சைக்கொட்டையில் வந்து பார்த்திங்கன்னா 0.69 கிராம் அளவு கொழுப்பு சத்தானது நிறைந்து காணப்படுது. அதேபோல் கார்போஹைட்ரேட் சத்துக்கள் வந்து பார்த்திங்கன்னா 63.38 கிராமாக வந்து பார்த்திங்கன்னா அந்த 100 கிராம் மொச்சைக்கொட்டையில் வந்து இருக்குதுங்க. நார்ச்சத்து 19.0 கிராம் அளவு இருக்குது. சர்க்கரை அதில் வந்து பார்த்திங்கன்னா 8.50 கிராமாக இருக்குது. கால்சியம் சத்து வந்து பார்த்திங்கன்னா 81 மில்லி கிராம் அளவு வந்து பார்த்திங்கன்னா இருக்குதுங்க. இரும்பு சத்து 7.59 மில்லி கிராம் அளவு இருக்குது. மெக்னீசியம் 224 மில்லி கிராம். பாஸ்பரஸ் வந்து பார்த்திங்கன்னா 385 மில்லிகிராம். பொட்டாசியம் 1724 மில்லிகிராம் அளவு வந்து பார்த்திங்கன்னா அந்த 100 கிராம் மொச்சைக்கட்டை அளவில் இருக்குது. சோடியம் வந்து பார்த்திங்கன்னா 18 மில்லிகிராம் அளவு வந்து பார்த்திங்கன்னா இருக்குதுங்க. அந்த 100 கிராம் மொச்சைக்கொட்டையில் வந்து பார்த்திங்கன்னா ஜிங்க் 2.83 மில்லிகிராம் அளவு இருக்குது. தைமின் வந்து பார்த்திங்கன்னா 0.507 மில்லிகிராம். ரீபோலோவின் வந்து பார்த்திங்கன்னா 0.202 மில்லிகிராம் அளவு இருக்குது. நியாசின் 1.537 மில்லிகிராம். விட்டமின் B6 வந்து பார்த்திங்கன்னா 0.512 மில்லிகிராம் அளவு இருக்குது. ஃபோலட் சத்து வந்து பார்த்திங்கன்னா 395 mg கிராம் அளவு வந்து பார்த்திங்கன்னா இருக்குங்க. விட்டமின் இ வந்து பார்த்திங்கன்னா 0.72 மில்லிகிராம் அளவு இருக்குது. விட்டமின் கே வந்து பார்த்திங்கன்னா 6.0 mcg அளவு வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. இப்போ நம்ம ஒரு 100 கிராம் மொச்சைக்கட்டை அளவு ஒரு நாளைக்கு நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா அதில் உள்ள சத்துக்கள் இவ்வளோ நிறைந்து காணப்படுது. ஸோ அதனால் தினமும் சிறிதளவு மொச்சைக்கொட்டையை நம்ம சாப்பிட்றதுனால நமக்கு இவ்வளோ சத்துக்களானது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய உடலுக்கு கிடைக்கும். ஸோ அதனால் தவிர்க்காமல் மொச்சைக்கொட்டை பிடிக்கல அப்படின்னாலும் இனிமேலாவது உங்களுடைய உணவில் வந்து பார்த்திங்கன்னா சேர்த்துக்கொள்வது சிறந்ததுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற பல சுவாரஸ்யமான புதிய தகவலுடன் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.